சபையிற்கு அன்பனுக்கும் இந்த முட்டத்தூர் கிராமத்திலே ஏழை குடும்பத்திலே வேலைக்காரி வேலைக்கு மகனாக மல்லி முல்லை என்ற பெயரும் சீரும் சிறப்பாக வாழ்ந்திருக்கிறோம். வேண்டி முல்லை என்னடி உனக்கு செய்தி தெரியுமா? என்ன செய்தி? வேளாண் நம்ம அக்காவும் மாமா எனக்கு தாயக வராங்கடி. என்னடி சொல்ற? ஆமாண்டி, அக்காவும் மாமா வராங்களா? சொல்லு. அக்காவும் மாமா வராங்கண்ணா விதவிதமான சமையல் செய்யணும். சமையல் செய்யணும். ஆமா, அதுக்கு முன்னாடி அம்மா போய் பார்க்கணும். புறப்பட்டு வா, வேலைக்கு போகலாம். இந்த மொட்டத்தூர் என்ற கிராமத்திலே வேலைக்காரி வேலாயி என்னுடைய பெயரோ. என்ன இது? எனக்கோ 3 பெண்கள். என்னுடைய மூத்த பெண்ணான
மருமக பிள்ளை. இதோ பாரு, நல்லா இருக்கியாப்பா? சாப்பிட்டியா? எல்லாம் சாப்பிட்டோம். வெளிநாடு சென்றோம், பட்டப்படிப்புல முடிச்சு விட்டோம். இப்போது எங்க வந்திருக்கோம்? முற்றத்திற்கு வந்திருக்கோம். உன்னை ஆசையோடு பார்க்க. எதற்காக தெரியுமா? எதுக்காக? அத்தை, நாங்க பட்டப்படிப்புல முடித்து விட்டோம். ஆனா ரோஜாவுக்கும் எனக்கும் திருமணத்தை செய்து வையுங்க. அதேதான் என்னுடைய ஆசை. உனக்கு ரோஜாவுக்கு சின்ன சிறு வயது முதல் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றுதான் எனக்கு ஆசை. அம்மா ஆ, அம்மா என்னடி? எனக்கு தான் திருமணம். ஆமா, உனக்குமா? ஏய், போதும் நிறுத்துடி. மாமா சின்ன வயசுல உங்களை தான் பார்த்துட்டு இருக்கேன். உங்க மேல இருந்து சின்ன வயசுல ஒரு லவ் மாமா. அக்கா விட்டுருங்க மாமா. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா ப்ளீஸ்? உன்னை நான் திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனா உங்க அக்கா சும்மா விட்டு கொடுக்க மாட்டா. ஆமாண்டி. நான் மட்டும் உங்க அத்தை பொண்ணு கிடையாது மாமா. நீங்க அத்தை பொண்ணு. உங்க வார்த்தைக்கு ஒண்ணு கிடையாது. நீங்க அக்காவே கல்யாணம் பண்ணிக்கங்க. என்ன ரெண்டாம் தரமா நீங்க ஐயோ என்ன இப்படி பேசுறீங்க? யாரு? இதோ பாரு, உனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன். இப்ப வேண்டாம். முதல்ல ரோஜாக்கு ராஜாவுக்கு எனக்கு வேணும். மாமா தான் வேணும். மாமா வேணுமா? அவர் ரொம்ப அழகா இருக்கு பாக்க. அவர் அக்கா ப்ளீஸ் மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். வேணக்கா நீங்களே கல்யாணம் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட். இதோ பாரு ராஜா, என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? என்ன ஆசை? இப்பொழுதே இந்த முருகன் கிராமத்திலே செல்லியம்மன் கோயிலுக்கு பொங்கல் வைத்துவிட்டு சென்று பிறகு ரோஜாவுக்கு திருமணம். அம்மா எங்களுக்கு திருமணம் வேண்டுதல் வச்சிருக்கீங்களா? ஆமாம்மா. கோவிலுக்கு போய் பொங்கல் வைக்கணுமா? ஆமாம்மா. இன்னைக்கே நல்ல நாளுமா. இந்த நல்ல நாளை தவற விடக்கூடாது. நம்ம குடும்பத்தோட கோவிலுக்கு போற பொங்கல் வைக்கிற ஓடிவாங்க. அப்படியே என்ன கணக்கு இல்ல, நல்லா இருக்கியா? என்ன கணக்குலன்ற மரியாதை தெரியும் உங்க? ஏன் கணக்கு இல்ல? நீ சொல்லியிருந்தா நானே வந்திருக்க மாட்டேன். எதுக்கு இவ்வளவு தூரம் வந்த? நீ வராது நான் வந்தேங்க. நான் ஏன் வரல தெரியுமா? என்னுடைய பெண் மூத்த பெண்ணானவள் வெளிநாட்டுக்கு போயிருக்கா. நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? 1000 வேலி நிலமும் அறுவடைக்கு தயாரா காத்துக்குது. அதனால ஜமீன்தார் உன்னை கையோடு கூட்டு வர சொன்னாரு. வா வா இதோ பாரு கணக்கு இல்ல. என்னால இன்னைக்கு வரவே முடியாது. வர முடியாதா? ஆமா. ஏன் முடியாதா? ஏன் முடியாது தெரியுமா? என்னுடைய மூத்த மகள் ரோஜாவை வெளிநாட்டுக்கு பட்டப்படி பதிர்ப்பதாக போனா, அதனால அவளுக்கு சாப்பாடுலாம் செய்து போடணும். ஏன் பச்சுவா அவனுக்கு சோறாக்கி துண்ணு தெரியாதா? அவளுக்கு தெரியாது. வேலைக்கு வர முடியுமா வராதா? வர முடியாது. என்ன நீ மத்தா ஏழாயிரமா பேசிக்கிறா? அவளுக்கு என்னதான் சொல்ல வர முடியாது. கூப்பிட்டு கணக்கு புள்ள ஞாபகம் இருக்கட்டும். கணக்கு முடியாது. அவளால வர முடியாது. வர வர முடியாது. வரலாம் உன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? பசங்க தான் எனக்கு முக்கியம். பசங்க தான் முக்கியம். ஆமா. அம்மா என்னம்மா யாரோ வந்திருக்கிறாங்க அவங்க கிட்ட தொட வந்துக்கிறது யாரு? அவர் யாருன்னு தெரியுமா? அவரு யாருன்னு கேட்டேன். அவர்தான் நான் வேலை செய்யற ஜமீன்ல அங்க இருக்கக்கூடிய கணக்கும் இல்ல. கணக்கு பிள்ளை யாரு வந்துக்கிறாரு? மயிர புறங்க வந்துக்கிறாரு. யாரு வா யாரு இது பேசிக்கிறா? என்னடியா? யார் தெரியுமா? இவதான் என்னுடைய மூத்த மகனானவள் ரோஜா. ரோஜா வரட்டும் அப்புறம் மண்டி சாமந்தி இருக்கட்டும் நமக்கு ராஜா இல்ல. யாரு வரியா? நீ பேசுறியா? பேசுற பாத்து பேசு. வா ஜாவா. ஆமையா. யாருடியா? மகன் ஓ வேலை பண்ணா? ரோஜாவா? ஆமா. என்ன நீதிக்கு அவர் பேசிக்கிறாரு? ஆடு எங்க சொல்றீங்க? அவருக்கு அப்படி சொல்றீங்களா? அதுதான் பின்னால சாப்பிட்டு காலைல சாப்பிடுங்க. பச்சை என்கிட்டே தண்ணி வாங்கி ஊற்றி சாப்பிட்டு என்கிட்டே சாந்திக்கு வர பச்சா. உட்காரு உட்காரு உட்காரு. கோயிலுக்கு எங்கன்னா போட்டு யாருக்குண்ணா? நீ போய் யாரா குஞ்சா யாருன்னா கேட்கல. வேலைக்கு வர முடியாதா? உமா வரமாட்டாளா? உமா வரத்தால் நீங்க 3 பேர் வாங்க. யாரை பத்தி சொல்ற? என்ன சொல்றாங்க? யாரை வேலைக்கு வர சொல்ற? வேலைக்கு முடியாதா? முடியாதா? கணக்குள்ள பேச்சு வார்த்தை பேச்சு நிலைமை மாறிடும். ஒருத்த கற்பாயிடுவேன் கூட்ட கொத்திடுவேன். ஓத்தானு கேட்கவே சரியா? ஓத்தான் கேட்கலாமா? வராடியா பெரிய தூக்காரங்க ஒரு பெரியவனுக்கு எப்படி பேசுவோம் அப்படி பேசுவோம். மரியாதை கொடுத்து மரியாதை என்ன மாட்ட அழி காட்டுறா? என்னடா உன் சவுதி பேசுற? வீட்டை வீடு எது கேட்க மாட்டேன்னு நினைக்கிறியா? என்ன மொழிகிறியா? ஆமா எங்களை வேலைக்கு வேலைக்காரனாயா வாடி வேலையா வேலைக்கு வர முடியாதா? வேலைக்கா கூட்ட கொத்திடுவேன். என்னால முடிச்சா மேலே கை வச்சியா? என்ன ஆச்சியா? என்ன ஆச்சியா? என்ன ஆச்சியா?
ஏய், என்னடா கட்டிக்கிட்டு உனக்கு பிரச்சனை? என்னடா? சொந்த மணி பத்து போ நாயே. என்னடியா கும்பு சேர்த்து வர்றீங்க உடம்புல முடிஞ்சு உனக்கு. கொடப்பாட்ட முடிச்சிருமா ஆமாண்டா. ஆ. ஏய், போடா காரி முண்டாயே. யாரா நீதான்டா. யாரு ஏடா மேல கை வைக்கிறா? ஆச்சாமான அக்கூஸ்ட் நான் அக்யூஸ்ட் ஏய் வணங்கியா ஏய், என்ன பண்றாங்கன்ற? என்னவோ ஏய், லூசுடா நீ. ஏய், பைத்தியம். 50 வேலை கொடுத்து வாங்குறீங்க வாங்க போய் இப்போ. பாத்துக்கிட்டே இரு ஏய், போடா நீ போ. அவனா முன்ன போடா. போடா. நல்லா புது பூசி கட்டா. ஏயா பூசினை மரியாதை சொன்னா இவன் மரியாதை போகவே மாட்டான். ஆமா, அதனால நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறான். ஆ. இவனுக்கு அடையாளத்தோட அம்சத்தான் அவன் ஜமீன்தாருக்கு தெரியும் நம்மளை பத்தி. என்னமா கவுச்சு சொக்கா எடுத்து கொடுத்து போறீங்களா வேலாய் பொண்ணுங்களை என்னன்னு நினைச்ச? யாரு டேய், ஏய். வேலாய் பொண்ணுங்களை பத்தி உனக்கு தெரியாது. வேலைகளை எண்ணெய் ஊத்தி திரி போட்டு பத்த வச்சா பத்தோம். ஆ. நாங்கள பார்த்தது பத்தோம். அந்த அளவுக்கு நெருப்பு நீங்க